கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினால் திரும்பவும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அந்த வழியாக வரும் பொழுது ஒரு தோட்டத்தை கவனித்து பார்த்தேன். இந்த தோட்டத்தில் பாருங்கள், ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணற்றில் முக்கால்வாசி தண்ணி இருக்குது. ஆனால் இந்த தோட்டத்தை பாருங்களேன், ஒன்றுமே போடலை. அப்படியே திருத்தி போட்ட மாதிரி இருக்குது, ஒன்றுமே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இதை பார்க்கும் பொழுது, இந்த தோட்டத்துக்காரரை பார்க்கும் பொழுது இவர் இதை குறித்து இன்ட்ரெஸ்ட் படலை. விவசாயம் பண்ணணும், ஏதாவது பூம்பயிர் போடணும் அப்படிங்கிற அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதே போல் தாங்க நிறையா தேவனுடைய பிள்ளைகள் கூட கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிறோம், அபிஷேகத்தை பெற்றுக்கிறோம், எல்லாம் இருக்கிறோம், ஆவிக்கிற பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளுகிறோம். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வெறுமையாக தாங்க இருக்குது. சுவிசேஷம் சொல்கிறது கிடையாது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது கிடையாது, ஏழைகளுக்கு உதவி செய்கிறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது. அவங்களோட வாழ்க்கைலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதே போல் தாங்க வெறுமையான ஒரு அனுபவமாகவே இருக்குங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவரே, நான் இப்படி வெறுமையான பாத்திரமாய் சோம்பேறித்தனமாக இல்லைப்பா, எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுன்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. உங்களுக்கு இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் கொஞ்சம் அனல் மூட்டி எரிய விடுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஆண்டவரே என்னுடைய அபிஷேகத்தை நான் எரிய விடுவோம்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வனாந்திரம் மாதிரி அல்லங்க, நல்ல பயிர் வைத்து எப்படி வளர்ந்துருக்குமோ அதே போல் என்னுடைய ஜீவியத்திலும் அநேகருக்கு பிரயோஜனப்படும்படியாய் கர்த்தர் என்னை கொண்டு நீங்கள் பயன்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வாருங்க. இனியாவது எழுந்துருங்க, கிறிஸ்துவுக்குள் அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, நான் இவ்வளோ நாள் இப்படி வனாந்திரமாகவே இருந்துட்டேன், இனி உமக்காக எழுப்பி பிரகாசிப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென்.